வணக்கம். நான் பெஞ்சமின் ஃபார்மகனோட ஃபவுண்டர். ஜூலை 2024 11ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடந்த கொடிசி அக்ரி எக்ஸிபிஷன். அதில் நிறைய விவசாயிகள் என்னை வந்து சந்திச்சாங்க. ஒரு சிலர் குரோட்ரான் யூஸ் பண்ணுறவங்க, ஒரு சிலர் குரோட்ரான் யூஸ் பண்ணாதவங்க. இந்த 2 குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸுமே ஷேர் பண்ண விஷயம் என்னென்னா, வீடியோஸ் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ், அதில் நிறைய ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு எது ரெலவெண்ட்டோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் நிறைய வந்திருக்குது. அதனால் அதை யூஸ் பண்ணி பார்த்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து இதே மாதிரியான டிப்ஸ் நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம வீடியோஸ் போடும்போது நிறைய கொஷின்ஸ் வரும். அந்த கொஷின்ஸும் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக டெக்னிக்கலாக அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஹைதராபாத்லேருந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அந்த கேள்வியை வந்து அவர் வீடியோவே கேட்டிருக்கிறாரு. அதை வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம் சார், என் பேர் சூரியநாராயணன். நான் ஹைதராபாத்தில் வந்துட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் 2.5 இயர்ஸாக வந்துட்டு பேக்ரவுண்ட் என்னோடது வந்துட்டு ஐடி தான். பட் இங்கேருந்து ரிமோட் ஃபார்மிங் தான் பண்ணிகிட்ருக்கோம் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு தரிசு நிலமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2.5 இயர்ஸாக பண்ணும்போது வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம் வந்துட்டு. அதில் வந்து மெயின் சேலஞ்ச் என்ன அப்படின்னா வந்துட்டு வீட்ஸ், அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீட்ஸ் வருது, பல விதமான களைகள் வருது வந்துட்டு. ஸோ அதை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு நிறையா டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்களை வச்சு ட்ரை பண்ணுவோம் வந்துட்டு. ஒவ்வொரு தடவையும் அது வந்து பிளான்ஸ் க்ரோ ஆகும்போது சைடில் வீட்ஸ் வந்து வேகமாக க்ரோ ஆகும்போது வந்துட்டு அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்துட்டு அந்த வீட்ஸை ரிமூவ் பண்ணும்போது வந்துட்டு 20,000 to 25,000 வந்து செலவாகுது சார் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம் வந்துட்டு. யாரான புதுசாக ஃபார்மிங்குள்ளே வரணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் எடுத்து வைக்க முடியாது இருக்கும் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது நிறைய பேர் சொன்னாங்க, எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட பேசின போது வந்துட்டு ப்ரஷ் கட்டர் இருக்கும், பவர் வீடர் இருக்கும், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஹேண்ட் டூல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி பார்த்தேன். அது ஓரளவு எஃபெக்டிவாக இருந்தது வந்துட்டு. பட் ஆனால் அதெல்லாம் மெஷினரியெல்லாம் வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது வந்துட்டு அங்கே இருக்கிற கேர்டேக்கரை வச்சு பண்ணும்போதோ இல்லை நம்ம பண்ணும்போது வந்து இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் ஒர்க், நிறைய எக்ஸ்டென்சிவ் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் வந்துட்டு. ஸோ இன்னும் கேட்டபோது வந்து நிறைய பேர் வந்துட்டு இன்ஆர்கானிக்கானா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கெமிக்கல்ஸ் வேண்டாம், கெமிக்கல்ஸ் இல்லாமல் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வந்துட்டு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது எஃபெக்டிவ் மெத்தட் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். தேங்க்யூ. ஸோ இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருப்பீங்க. மெயின் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணும்போது இந்த களை நிறைய வருது, வீட்ஸ் நிறைய வருது. இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதுதான் வந்து மைய கேள்வி. இவருடைய இரிகேஷன் மெத்தடை பார்த்தீங்கன்னா ரெயின் ஹோஸ் யூஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து பிளான்டேஷன் கிராப்புக்கு வந்து ரெயின் ஹோஸ் யூஸ் பண்ணும்போது தண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துக்கும், கிட்டத்தட்ட மழை பெஞ்சால் தண்ணி எப்படி பரவுமோ அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் பரவும். ஸோ களைகளுக்கான உனது ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் தண்ணி பரவுறது தான் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இந்த ரெயின் ஹோஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அப்ளிகபிள் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லான் கார்டன்ஸ், எங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரிங்க்லர் வச்சு இரிகேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வருதோ அந்த இடத்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ரெயின் ஹோஸ் யூஸ் பண்ணுறது தவறில்லை. ஆனால் இந்த பிளான்டேஷன்ஸில் ரெயின் ஹோஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த களை பிரச்சனையை கண்டிப்பாக சால்வ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த ரெயின் ஹோஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம தண்ணி வந்து ரொம்ப எக்ஸசிவாக ஃபீல்டுக்குள்ளே போகும். ரூட் ஜோன் இருக்கிற இடம் இல்லாத இடம் எல்லா இடத்துக்கும் தண்ணி போகும். அப்போ என்ன ஆகும்னா, ஒன்று தண்ணி வேஸ்ட் ஆகுது, ரெண்டாவது வந்து அந்த சாயிலோட பொராசிட்டி ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் இரிகேஷன் பண்ணி முடித்த உடனே அந்த இடமே வந்து ஒரு சேச்சுரேட்டட் ஏரியாவாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடம் காஞ்சி எவாப்ரேட் ஆகி அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துரும். அப்படின்னா நீங்கள் இரிகேஷன் பண்ணதுலேருந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ப்ராப்பர் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரியான பிளான்டேஷன் கிராப்ஸை பொறுத்த வரைக்கும் கலை மேலாண்மை பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பிளான்ட்டுக்கு ஃபோட்டோசிந்தசிஸை ப்ராப்பராக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியாகவும் சரி, ரெயின் ஹோஸுக்கு பதிலாக ப்ராப்பரான ட்ரிப் இரிகேஷன், அதுவும் பர்டிகுலராக இன்லைன் லேட்டரல்ஸை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப உத்தமமாக இருக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூர் ஆர்கானிக் ஃபார்ம். ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் மொத்தத்தில் நம்ம வீட் கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு சில மெத்தட்ஸ் நம்ம பேசலாம். ஒன்று, இந்த மாதிரியான பிளான்டேஷன் மாதிரி இடங்களில் வந்து நேச்சுரல் மல்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ நேச்சுரல் மல்ச் நமக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் கிடைக்குதோ, ஒரு சில டைமில் வந்து அந்த கிராப்புக்கு ஒரு கம்பேட்டபிலிட்டி நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அது வந்து பொதுவாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த நேச்சுரல் மல்ச் அப்படிங்கிறது பேசிக்கலி ஒரு பிளான்ட் வேஸ்ட். இப்போ நீங்கள் தென்னை மட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஒரு மிஷின் வச்சு பல்வரைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் வந்து ஒரு நேச்சுரல் மல்ச். ஸோ இந்த மாதிரியான மீடியம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை வாழை மரத்தை வெட்டினீங்கன்னா அது ஒரு நேச்சுரல் மல்ச்.
ஸோ எதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பக்குவமாக நம்ம யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம போடக்கூடிய எல்லா நேச்சுரல் மல்ச்சுமே வந்து டீகம்போசிங் ப்ராசஸ்க்குள்ளே போகும். அது ப்ராப்பராக டீகம்போஸ் ஆகி நமக்கு சாயிலுக்கு வந்து ஒரு ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணுற வேலையை மட்டும் பண்ணாத பரவாயில்ல. பட் அடிக்கடி வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கான சோர்ஸாகவும் இந்த நேச்சுரல் மல்ச் வந்து அப்பப்போ அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நேச்சுரல் மல்ச் யூஸ் பண்ணும்போது ஆல்தோ அது நேச்சுரல் நல்லது இருந்தாலும் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். அதில் ஃபங்கல் வருது எங்கேயாவது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாவே நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நேச்சுரல் மல்ச். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து மல்ச் ஷீட். இப்போ இந்த மல்ச் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் வெஜிடபிள் கிராப்ஸ் நம்ம பெட் ஃபார்மேஷன் பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும். பட் பிளான்டேஷன் கிராப்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஒரு சிலர் ட்ரை பண்ணுறாங்க. எப்படி ட்ரை பண்ணுறாங்கன்னா, அந்த மரத்தை சுற்றி கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் அதில் நடந்து போகும்போது இல்லை அனிமல்ஸ் போச்சுதுன்னா கண்டிப்பாக வந்து அது டேமேஜ் நிறைய இருக்கும். ஏன்னா வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பர் பெட் ஃபார்மேஷன், கிளியரான ரோஸ், அந்த ரோவை வந்து யாரும் கடந்து போக மாட்டாங்க அப்படிங்கிறதுனால டேமேஜ் இல்லாமல் இருக்கும். பட் இங்கே வந்து பிளான்டேஷன் அப்படிங்கிறப்ப நடந்து போக வேண்டிய அவசியம் நிறைய வரும். அதனால மல்ச் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பிளான்டேஷனுக்கு ஒரு உகந்த மெத்தடாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம எதை பற்றி பேசலாம்னா வீட் மேட். மேபி இதுதான் பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ வீட் மேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரிப் இரிகேஷன் போடுறோம் அப்படின்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று நம்ம காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா வீட் மேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அப்போ எக்கனாமிக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த பிளான்ட்டோடைய ரூட் ஜோன் எங்கே இருக்குமோ அதை கணிச்சுக்கிட்டு அந்த ரூட் ஜோனுக்கு மேலே நம்ம அந்த வீட் மேட்டை போட்டுட்டோம் அப்படின்னா ரூட் ஜோன் இருக்கிற இடத்துல வீடு முளைச்சி அந்த பிரைமரி கிராப்போடைய ரூட்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணாது. இது ஒரு மெத்தட். பேசிக்லி மரத்தை சுற்றி ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதர்வைஸ் இன்னொரு மெத்தட் வந்து அந்த லேட்ரல்ஸ் போகக்கூடிய என்டையர் ஸ்ட்ரெச்சுக்கும் அந்த லேட்ரலுக்கு மேலே வந்து அந்த வீட் மேட் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அந்த லேட்ரல் இருக்கிற இடங்களில் பெரும்பாலான இடங்களுக்கு ரூட்ஸ் வந்திருக்கும். அதில் ஃபைப்ரஸ் ரூட்ஸ் வந்து அதில் நிறையவே இருக்கும். ஸோ அது இன்னொரு மெத்தட். பட் அந்த செகண்ட் மெத்தட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு லாங் டேர்மாக பார்க்குறவங்க அலாங் த லேட்ரல்ஸ் போடுறதுல தப்பு இல்லை நான் வந்து எக்கனாமிக்காக தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவங்க வந்து மரத்தை சுற்றி அந்த ரூட் ஜோன், ஆக்டிவ் ரூட் ஜோன் இருக்கிற இடத்த மட்டும் டார்கெட் பண்ணி அது மேலே வீட் மேட் போட்டுக்கலாம். ஸோ இப்படி 3 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. இதில் வந்து யாருக்கு எது சூட்டபுளாக இருக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேள்வியை கேட்டவர் வந்து மிஸ்டர் சூர்யா ஃப்ரம் ஹைதராபாத். அவருக்கு இந்த பதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கட்டும். அதுக்கப்புறமா மேபி ஒரு 6 months or 1 year டவுன் த லைன் நேரில் கூட போய் அந்த ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மிஸ்டர் சூர்யா மாதிரி உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா காமெண்ட்ஸில் போடுங்க. எங்களால் முடிந்தவரை அந்த கேள்விகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கலாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் நன்றி, வணக்கம்.